வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். அதில் சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாமும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுவேன். இப்போ அதில் வந்து இதில் கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சௌச்சோ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு பாருங்கள், அதை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தனியாக அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் சௌச்சோவை. இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த நல்லா அதோட இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க எல்லாத்தையும். இப்போ பாசி பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். இதோட அப்படியே அதில் கலந்து விட்டுடலாம். இது வந்து இந்த சௌச்சௌ கூட்டு வந்து தொட்டுக்க வந்து அப்பளம், வெத்தல் இந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வறுவல் சைட் டிஷ்.